விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் ஏற்றுமதி தடை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் வெற்றிலை விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் அடைந்துள்ள கவலையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, ஐயம்பேட்டை, சுவாமிமலை உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி பிரதானமான விவசாயமாகும். அங்கு சுமார் 12,000 ஏக்கரில் வெற்றிலை விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை போதுமானதாக இருந்ததால் வெற்றிலை மகசூல் வழக்கத்தை விட இந்த ஆண்டு 15% அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வெற்றிலை விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட ஒரு கவுளி வெற்றிலை தற்போது 6 ரூபாயாக சரிவடைந்துள்ளது. இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், தொழிலாளர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு கூட விலை கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த வெத்தலை கிள்ளும் போது நாங்கள் பலவிதமான கஷ்டத்துக்கு ஆளாகிறோம். எறும்பு இந்த சேத்துல இந்த ஏணி மரத்தை தூக்கிட்டு 4 பழுவுக்கு கிட்டத்தட்ட 30 அடி உயரத்தில் நாங்கள் ஏறி வெத்தலை கிள்றோம். அதை பறித்து கொண்டாந்து கொடுத்து அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 40-45 ரூபா வரையும் விற்றுச்சு. இந்த வருஷம் கிள்ளு கூலிக்கு கூட விற்க மாட்டேங்குது. ரொம்ப கொடிக்காத விவசாயிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். இதற்கிடையில் மழை காரணமாக ஒரு டீ குடிக்க வழி இல்லாத நிலையில் இருக்கும். இதை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருக்கு. 20 நாட்களுக்கு ஒரு முறை வெற்றிலையை பறிக்காவிட்டால் பாரம் அதிகமாகி கொடிகள் சாய்ந்துவிடும். அதனை தவிர்க்க வெற்றிலையை பறிக்க வேண்டிய கட்டாயம் விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. வெற்றிலை விலை வீழ்ச்சிக்கு ஐரோப்பிய நாடுகளில் விதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதி தடையும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. எனவே ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுமதி தடையை நீக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். 100 வெத்தலை கொண்ட ஒரு கவளியானது 5லிருந்து அதிகபட்சமாக 9 ரூபா வரைக்கும் தான் போகுது. இந்த விலையின் வீழ்ச்சியின் காரணமாக தொடர்ந்து இந்த பாரம்பரியமாக இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க. இந்த விவசாயம் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய செலவுக்கு ஏற்ற விலை கிடைப்பதில்லை. ஒரு கவளி வெத்தலை கிள்ளுவதற்கு சுமார் 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் செலவாகிறது. உற்பத்தி செய்யக்கூடிய பயிரை நாங்கள் விட்டு மாற்று தொழிலுக்கு எங்களுக்கு வேற எந்த வாய்ப்புகளும் இந்த வெத்தலை விவசாயிகளுக்கு தெரியாது. இந்த வெத்தலை விவசாயிகளை காப்பாற்றணும்னா தொடர்ந்து இந்த தடையை நீக்க வேண்டும். எங்களுடைய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைத்து உற்பத்தி செலவுக்கு ஏற்ற ஒரு விலை கிடைக்க மத்திய மாநில அரசுகள் துணை புரிய வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 20,000 விவசாயிகளும் 50,000 தொழிலாளர்களும் வெற்றிலை சாகுபடியை நம்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.